கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பகுதி பார்த்திங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நேபுகாத்நேச்சர் மன்னனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு சொப்பனத்தின் மூலமாக இருந்துச்சு இல்லையா, அதற்கு தானியேல் மூலமாக தேவன் கொடுத்த விளக்கத்தை தான் நம்ம இந்த பகுதியில் தியானிக்க முடியும். இதில் அவருக்கான விளக்கங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை வினோதமான உருவத்தில் பார்ப்பார். அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னாக இருக்கும். அதனுடைய அடுத்த பகுதி வெள்ளியும், அதுக்கு அடுத்த பகுதி வெண்கலமும், அதுக்கு அடுத்த பகுதி இரும்பும், கடைசியாக பாதமும் 10 விரல்களும் பார்த்திங்கன்னா இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவார், அப்போது அதாவது பாபிலோன் ராஜ்யம் இருக்கும் பட்சத்துக்கு ஏன் அடுத்த ராஜ்யங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார், முழுசாக ஒரு பொன் சிலையை செஞ்சு வச்சு எல்லாரையும் வழிபட வைப்பார். அதாவது அந்த மன்னன் அவனுக்கு எந்த உலோகம் அதில் குறிக்கப்பட்டிருக்கோ அந்த உலோகத்தில் ஒரு சிலையை செஞ்சு எல்லாரையும் வழிபட கட்டளையிடுவார். இதை நம்ம வேதத்தில் தியானிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம சமீப காலத்தில் பார்க்க முடியும். புதுசாக ஒரு உலோகத்தில் விக்கிரகங்கள் செய்யப்படுது. அதை நிறைய பேர் வழிபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விக்கிரகம் எதில் செய்யப்பட்டிருக்குன்னா இரும்பும் களிமண்ணும். நீங்கள் யோசிக்கலாம், களிமண் இரும்பு வச்சு என்ன இருக்குது அப்படின்னு. இந்த களிமண்ணுனாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, மண்ணில் சிலிக்கா தான் நிறையா இருக்குது. இதே சிலிக்காவை வச்சு செய்யக்கூடிய ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த கணினி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிலிக்கா மூலமாக அந்த ஐசி அதை வச்சு தான் செய்கிறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம பார்க்கக்கூடிய ரோபோ ஒரு இரும்பும் மண்ணினாலும், அதாவது அந்த சிலிக்கா சிப்புகள்லாம் இருக்குது இல்லையா, இதை வச்சு செய்யப்பட்ட ரோபோக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். இதை நிறைய பேர் கிட்டத்தட்ட வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வழிபாடுங்கிறது என்னன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதனால் எல்லாம் செய்ய முடியுதுன்னு சொல்லிட்டு அதை வியந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இப்போது அந்த உலோகங்களோட பயன்பாடை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சாலமோன் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் இருக்குது. வெள்ளி ஒரு உலோகமாக எண்ணப்படலைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளி பாத்திரங்கள் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெண்கல பாத்திரங்கள் வந்துச்சு, அப்புறம் இரும்பு பாத்திரங்களும் வந்துச்சு. இப்போ சமீபமாக நம்ம பார்க்குறது, இப்போ கடைகளில் நீங்கள் போனீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த பாத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும் காஸ்டிங்கிற பேரில். ஓகேவா? அப்போது நம்ம இது எல்லாம் வச்சு நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம தியானிக்கலாம். என்னென்னா, கடைசி காலம் நெருங்கிச்சு. நம்ம உலக பாரமாக கேட்காம நம்ம ரட்சிப்பை மட்டுமே தேவன்கிட்ட கேட்போம். ஃபாஸ்டிங்